அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நாம் பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நமது நேயர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார், உறவினர், நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிரவும். கீப் சப்போர்ட்டிங் us. Thank you for your wonderful continuous support. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் 22வது நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் 22வது பாடலையும் அதன் விளக்கத்தையும் இனி நாம் காணலாம். சூடி கொடுத்த சுடற்கொடி தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்க. அதாவது பூமாலைகளை முதலில் அணிந்து அழகு பார்த்த பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி வீசும் கொடி போன்றவளே, பழமையான பாவை நோன்பு கூறிய பாசுரங்களை பாடி அருளியவளே, பல வளையல்களை அணிந்தவளே, திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருகே என்று நீ ஆராய்ந்து கூறினாய். நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாத பாவை நோன்புனோருக்கு அருள் புரிவாயாக. ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று கூறி திருப்பாவை பாசுரத்தின் 22வது பாடலை இனி நாம் காணலாம். அங்கன்மான் ஞால அரசராபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டி கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறு சிறிதே எம்மன் விழியாவோம் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய். கண்ணா, எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமை எடுத்து கொண்டாலும் அழகான இந்த நிலவுலகில் உள்ள அரசர்கள் எல்லோரும் மிகுந்த பணிவுடன் நீ பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல காத்து நிற்கிறார்கள். எங்கள் மீது கிண்கிணியென ஒலிக்கும் சிறுமணியின் வாய்ப்போலவும் மலர்ந்தும் மலராத நிலையிலுள்ள தாமரை பூ போன்ற சிவந்த கண்களை சிறுக சிறுக திறந்து எங்கள் மேல் உனது பார்வை சிறிது படாதோ? வெண்ணிலவும் கதிரவனும் ஒரே நேரத்தில் உதயமாவது போல உனது இரு கண்களாலும் எங்களை நீ பார்த்தாயானால் எங்களை பிடித்த சாபங்கள் மறைந்துவிடும். இதுவே திருப்பாவை 22வது பாசுரத்தின் பொருளாகும். இறைவனின் கடைக்கண் பார்வை பட்டாலே போதும், நமது சாபங்கள் அனைத்தும் கருகி போகும். எப்படி அவனது பார்வை நம் மீது திருப்புவது? மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களையும் மார்கழியின் மட்டுமல்ல எந்த நாளும் பக்தியுள் படித்தால் போதுமே. அதற்கு நேரம் இல்லையா? ஆண்டாள் சொல்லியிருக்கிறாளே, இந்த பாவையில் கோவிந்தா, விக்ரமா, மாயக்கண்ணா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதுமே, அவனது பார்வை பட்டுவிடும். அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று மிக எளிதாகவும் அழகாகவும் இப்பாசுரத்தில் கூறியிருக்கிறார்கள். இனி நாம் நாளை அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் 23வது பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம். நமது நேயர்கள், நமது சொந்தங்கள் அனைவரும் திருவேங்கடத்தில் வீட்டிற்கும் பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா, பிதா, குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றி, வணக்கம்.